சபை கூடி வருதலை விட்டு விடாதவர்களின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துகிற குடும்பத்தின் முடிவு நிச்சயம் வித்தியாசமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஐத்துக்கு நான் சொன்னேன், அது ஒரு அடிமையின் பெயர். கிட்டத்தட்ட ஒரு நாளில் 16 மணி நேரத்திற்கும் அதிகம் வேலை செய்த களைப்பு உண்டு. ஆனா களைப்புக்கு நடுவிலும் சபைக்கு போவதை அவன் தவிர்க்கவே இல்லை. ஆமென். முந்தின நாள் கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிட்டாலே சர்ச்சுக்கு லீவ் போடுற ஆட்களுக்கு நடுவில், நான் உங்களை சொல்லலை, சபையில் இருக்கிற ஆட்களை சொல்றேன். முந்தின நாள் கொஞ்சம் பிள்ளை தூங்க விடல பாஸ்டர், நடு நைட்ல எழும்பிட்டான், அவன் அழுதுட்டே இருந்தான், அதனால நான் சர்ச்சுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துட்டு சொல்ற சாக்கு. கிளம்புனேன் பாஸ்டர், 10 மணிக்கு உள்ள வந்துருன்னு பார்க்கும்போது அப்பந்தான் எங்க மச்சான் ஒருத்தர் தூரத்துல இருந்து வந்தார். மச்சான் வந்துட்டாரேன்னு நான் மீன் வாங்க போனேன். கதை உங்க கதை இல்லை, நான் என்ன உங்க சபையில இருக்கிறேன், நான் எங்க ஊர் கதையை சொல்றேன். எங்க சபையில் அப்படிதான் கதை. ஏன் பிரதர் சபைக்கு வரல? மனசுக்கே சரியில்லை பாஸ்டர். சகோதரி என்ன ஆச்சு? அவரு நேத்து நைட்ல ஒரே சண்டை பாஸ்டர். நைட்டு தானே சண்டை, காலையில சர்ச்சுக்கு வந்தான்னு இன்னும் சில உடம்புக்கே நல்லா இல்லை. சரி, உடம்புக்கு நல்லா இல்லைனா தானே நீங்க ஆளா சர்ச்சுக்கு வரணும். மனசுக்கு நல்லா இல்லை அப்படின்னா தானே ஆளா சபைக்கு வரணும். ஆமாவா? புறஜாதிகளை கேளுங்க, உடம்புக்கு நல்லா இல்லைனா கோயிலுக்கு போவான், மனசுக்கு நல்லா இல்லைனா கோயிலுக்கு போவான், வீட்டில் நிம்மதி இல்லைனா கோயிலுக்கு போவான். நம்ம ஆள் அப்படியே உள்டா, மனசுக்கு நல்லா இல்லைனா வீட்டில் இருப்பான், உடம்புக்கு நல்லா இல்லைனா வீட்டில் இருப்பான், வீட்டில் சண்டைன்னா வீட்டிலேயே இருப்பான். ஆனா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டாக்டர் பார்க்க 3 மணி நேரம் வெயிட்டிங்லே இருப்போம். அந்த வெயிட்டிங் காலில் ஒரு டோக்கனை வச்சுட்டு 3.5 மணி நேரம் டாக்டர் அவசரமா ஒரு ஆபரேஷன் போயிருக்காராம். எப்போ வருவார்? 3க்கு தான் வருவார். இனிமே எங்க போயிட்டு வர, இங்கேயே இருப்போம். சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து, யெகோவா ராஃபா நீர் தொட்டால் போதுமே, யெகோவா ஷாலோம் சமாதான கர்த்தர் அல்லவா, நேத்து நைட்டு என் வீட்டுல பிரச்சனை, இப்போ என் உள்ளத்தை சமாதானத்தால அப்படி வந்து ஆராதிக்கலாம்ல. அப்புறம் எப்படி முடிவு மாறும்? இந்த முடிவு ஏன் மாறிச்சு தெரியுமா பிரதர்? வேற ஒரு இடத்துல இருந்து விழுந்திருந்தா முடிவு மாறி இருக்குமோ இல்லையோ, சபை கூடி வருதலை விட்டு விடாத ஒருவனுக்கு தேவன் முடிவுகளை மாற்றுகிறார்.